2024 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து அடுத்துவரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான மீனம் லக்னம் மீனம் ராசியை சேர்ந்த எல்லோருக்கும் நவக்கிரகங்களின் அமைப்புபடி என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் குரு வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் விருச்சகத்தில் புதனும் தனுசுராசியில் சூரியனும் மகரம் ராசியில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்று உற்றுநோக்கும்போது உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் பணம் செலவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய குடும்பச் சூழ்நிலைகள் உங்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. இந்த தருணங்களில் உங்களுக்கு கவலை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். என்றாலும் உங்களுடைய ஜென்மராசியில் ராகு தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது 7.5 சனி காலகட்டத்தில் விரயசனி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வீண்விரய செலவுகள் அதிகரிக்கும். இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் செலவு செய்யும்போது அந்த செலவு தேவையா என்பதை பலமுறை நன்கு யோசித்து செலவு செய்வது சிறப்பு. தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி நீங்கள் கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்படி கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டுமென்றால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து தேவைக்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புது பிரச்சனைகள் அடுக்கடுக்காக தொடர்ந்து ஏற்பட்டு உங்களுடைய மனநிலை பாதிக்கக்கூடும். இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சினைகள் தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த வார காலகட்டத்தில் திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டிருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் வரன் பார்க்கும்போது வரனை பற்றி நன்கு விசாரித்து அலசி ஆராய்ந்து அதன் பிறகு வரனை தேர்ந்தெடுப்பது நிச்சயிப்பது நல்லது. ஏனெனில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் தற்போது விரயசனி காலகட்டம் நடந்து கொண்டு இருந்தாலும் வெகுவிரைவில் ஜென்மசனி ஆரம்பிக்க இருக்கிறது. ஜென்மசனியின் பாதிப்புகள் தற்போதையிலிருந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது. ஏனெனில் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு 6 மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். எனவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை நன்கு யோசித்து பலமுறை சிந்தித்து ஆலோசித்து செயல்படுவது சிறப்பு. இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குழந்தைகளின் கல்வி மற்றும் அவர்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்த்தல் சிறப்பு. ஏனெனில் அவ்வாறு இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்தால் நீங்கள் ஏமாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு துல்லியமாக அறிவுறுத்துகின்றன. இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவற்றை முன்கூட்டியே திட்டமிட்டு நன்கு கணித்து ஆராய்ந்து அந்த முயற்சிகளை நீங்களே நேரடியாக கையாளுவது மிகச்சிறப்பு என்பதை கிரகங்கள் அறிவுறுத்துகின்றன. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டாலும் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டேதானிருக்கும். ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் விரயசனியாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் உங்களுக்கு இது 7.5 சனி காலகட்டமென்பதாலும் வெகுவிரைவில் உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிக்கப் போவதாலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை மற்றும் தொழில்காரகன் என்று கருதக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சற்று கடினமாகத்தான் இருக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிக அளவில் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இந்த தருணங்களில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான கவலை அதிகரிக்கும். நீங்கள் தற்போது வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் வேலையில் விரக்தியும் வெறுப்பும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு மறைமுகமாக தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் கொடுப்பதால் உங்களுக்கு மனதிற்கு கவலை அளிக்கும். இந்த தருணங்களில் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று கடினமாக இருக்கலாம். என்றாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு அதை திறம்பட செய்வது சிறப்பு. கூடிய விரைவில் உங்களுக்கு பிடித்தமான மிகப்பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உள்ளது என்பதை கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் உங்களுக்கு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன.
இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்கள் வெளிநாடு சென்று பணியாற்றி மிகப்பெரிய அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாறவேண்டுமென்று ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் உங்களுக்கு வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாட்டிற்கு செல்ல விசா எளிதில் கிடைக்கும். வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது. என்றாலும் வெளிநாட்டிற்கு செல்லும் போது அல்லது செல்வதற்கு முயற்சி செய்யும் போது இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்த்தல் சிறப்பு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கடுமையான போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது. சந்தை சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருப்பதால் உங்களுடைய உற்பத்தி பொருள்களை அனுப்புவதில் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூல் ஆவதில் சிரமங்களும் தாமதங்களும் தடைகளும் ஏற்படலாம். இதன் காரணமாக உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் முன் பணம் வாங்காமல் உற்பத்தி பொருள்களை அனுப்புவதை தவிர்த்தல் மிக சிறப்பு என்பதை தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு அறிவுறுத்துகின்றன. தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்கள் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வியாபாரம் அல்லது தொழிலில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் நன்கு ஆலோசித்து தீர விசாரித்து அதன் பிறகு முதலீடுகளை செய்வது சிறப்பு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கிரகங்களின் சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் உங்களுக்கு வாய்ப்புகள் திடீரென்று குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் உங்களுடைய கைக்கு கிடைப்பது என்பது மிக கடினமாக இருக்கும். கிடைத்த வாய்ப்புகளும் உங்களுடைய கையை விட்டு போகக்கூடிய விதத்தில் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் மனம் கஷ்டப்படாமல் அடுத்தடுத்து தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அவ்வாறு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொடர்முயற்சியால் திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய திறமைகளுக்கு அந்த தருணங்களில் நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் அமைந்துள்ளது. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வசதியாக இருந்து அதிக அளவில் செலவு செய்து பழக்கப்பட்டவர்களுக்கு இந்த தருணங்களில் சீரான வருமானங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே இந்த காலகட்டங்களில் முன்கூட்டியே உங்களுடைய வீண் அனாவசிய ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது சிறப்பு. இந்த சூழ்நிலையை நீங்கள் முடிந்தவரையில் கடன் வாங்காமல் சமாளிப்பது சிறப்பு. இந்த தருணங்களில் நீங்கள் கடன் வாங்கி வீண் விரய செலவுகளை மேற்கொண்டால் கடனை திருப்பி அடைப்பது என்பது சற்று கடினமாகிவிடும். எனவே சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுவது சிறப்பு. இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது இந்த வார தருணங்கள் முழுவதுமே அரசியல் துறைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததாலும் சனிபகவானுடைய ஏழரை சனி காலகட்டமும் உங்களுக்கு நிறைந்து இருப்பதால் கட்சியில் உங்களுக்கான ஆதரவு குறையலாம். இடைத்தரகர்கள் நண்பர்கள் என மேலும் பலரை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உங்களுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகிறது. அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மேல்பட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு குறையலாம். உங்களுடன் நெருங்கி பழகிய நண்பர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எனவே உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என்பது மட்டுமில்லாமல் பேச்சிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் உணர்ச்சிவசப்படாமலும் இருப்பது சிறப்பு. ஏனெனில் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு நீங்களே உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதை அறிவுறுத்துகின்றன. எனவே நீங்கள் சற்று எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு. மீனம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் இந்த வார காலகட்டத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் என்று பார்க்கின்றபோது கல்வித்துறைக்கு அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால் உங்களுக்கு கவனச்சிதறல்கள் படிப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. படிப்பில் ஈர்ப்பு இல்லாத நிலையும் ஈடுபாடு இல்லாத நிலையும் உருவாகலாம். ஞாபகமறதி அதிகரிக்கலாம். படிக்கின்ற விஷயத்தில் உங்களுடைய மனதை செலுத்த முடியாத விதத்தில் உங்களுடைய மனம் வேறு எங்கெங்கோ தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கும். உங்களுடைய மனம் போன போக்கில் நீங்கள் செல்ல வேண்டிய தடுமாற்றங்கள் ஏற்படலாம். கூடுமானவரையில் உங்களுடைய கல்வியில் படிக்கின்ற விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு. இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவியர்கள் உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை எண்ணங்களை செயல்பாடுகளை தவிர்த்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான படிப்பில் கவனத்தை முழுமையாக செலுத்துவது சிறப்பு.
விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் சனி பகவானும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதாலும் ஜென்மராசிக்குள் ராகு பயணிப்பதாலும் பூமிகாரகரான விவசாயத்திற்கு நாயகரான செவ்வாய் பகவானும் சுப பலத்துடன் இல்லை என்பதாலும் விவசாய பணிகள் சற்று கடினமாக இருக்கும். உங்களுடைய மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அமையலாம். சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்களிலும் பணவிரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே வயல் சார்ந்த பணிகளிலும் கால்நடைகளின் ஆரோக்கியத்திலும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு. இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக் கொள்வது சிறப்பு. மேலும் இந்த வாரத்தில் வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றன. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது இந்த தருணங்களில் குரு சனி ராகு போன்ற கிரகங்களை வழிபாடு செய்வது சிறப்பு.